ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரஷ். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துகள். மட்டற்ற மகிழ்வோடும் மாசற்ற புன்னகையோடும் வீற்றிருக்கும் எம் இன மகளிருக்கும், மகளிரின் மகிழ்ச்சியையே தம் வாழ்நாள் குறிக்கோளாய் கொண்டு செயல்படும் நம் இன மறவர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் உள்ளபடியே உவகை கொள்கின்றேன். சர்வதேச மகளிர் தினம் என்பது 1908 அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் சுமார் 15,000 பெண்கள் தங்கள் உரிமைக்காக மாபெரும் பேரணியை நடத்தியதிலிருந்து தொடங்கியது. ஜெர்மன் நாட்டின் பெண் போராளி கிளாரா ஜெட்கினை நாம் இந்நேரத்தில் நன்றியோடு நினைவில் கொள்வோம். 1977 ஐநா பொதுச்சபையால் மகளிர் தினம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆணுக்கான பெண்பால் பெண், ஆம்பளைக்கான பெண்பால் பொம்பளை அப்படின்னு சொன்ன நம்மளோட முன்னோர்கள் ஆடவர்க்கான பெண்பால் பொடவர்னு சொல்லாமல் மகளிர்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? மகளிருங்கிற சொல்லுக்குள்ள ஒரு ஆழமான அருமையான கருத்து புதஞ்சிருக்கிறதால தான். மகளிருங்கிற சொல்லை நாம் பிரித்தோம்னா மா ப்ளஸ் களிர். மான்னா பெரிய, களிர் களிறு யானை, பெரிய யானை. நான் சைஸில் சொல்லலைங்க, பண்பை வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. யானைகள் அடிப்படையில் பெண்களைப் போலவே சிறந்த நினைவாற்றல், கூர்மையான புத்தி, சமூக பிணைப்பு, உறவுகளை பேணுதல், குடும்பமாக வாழுதல், சுற்றுச்சூழலை சமநிலையில் வைத்திருத்தல் போன்ற பல வகையான ஆற்றல்களை தன்னுள்ளே கொண்டிருக்கு. ஒரு யானை சுமார் 1000 மரங்களை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதே போன்ற அனைத்து சிறப்புகளையும் ஒருங்கே பெற்றுள்ள பெண்கள் அனைவரையும் நாம் மகளிர் அப்படின்னு சொல்கிறது தானே சிறப்பாக இருக்கும். பெண்கள் எல்லாம் வீட்டில் வைஃபை மாதிரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் வீட்டில் இருந்தால் ஆல் ஆர் கனெக்டிங். வீட்டில் இல்லைன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிரும். கூகுளுக்கும் தெரியாத விஷயம் கூட அம்மாக்களுக்கு தெரியும். சிசிடிவிக்கு மேலே அவங்களுக்கு பவர். 1000 கண்ணுடையாள். சில நேரங்களில் பிள்ளைங்க என்கிட்ட கேட்பாங்க, எப்படி லேடிஸ்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்வேன், அது பெண்களுக்கு மட்டுமே தெரியும், ஸ்பெஷல் சிலபஸ் அப்படின்னு. பெண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, அது நிறமில்லாத வானம் போல இருக்கும். இசையில்லா பாடலா, மனமில்லா மலரா, மாணவரில்லா வகுப்பறையா, இதயமே இல்லாத மனிதனா, நீரில்லாத கடலா, மொத்தத்தில் சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். பெண் என்பவள் சில நேரங்களில் ஆணினும் மேலானவள், மற்றபடி ஆணுக்கு நிகரானவள். பெண்ணில்லையேல் படைப்பில்லை, பிறப்பில்லை, துடிப்பில்லை, ஈர்ப்புமில்லை, காப்புமில்லை, சிறப்புமில்லை. நிறைவாக ஒன்றை கூறி என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு பெண் எதை எதிர்பார்க்கிறா இந்த சமூகத்திட்ட இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, தான் மதிக்கப்படுதல், தான் புரிந்து கொள்ளப்படுதல், தான் நேசிக்கப்படுதல், தான் உரிமை பெறுதல். இந்த 4ஐயுமே பெற்றுவிட்டால் பெண்ணுக்கு மார்ச் 8 மட்டுமன்று மாதமெல்லாம் மகளிர் தினம்தான். நன்றி.